மில்கி சாஃப்ட்வேரில் குரூப் இன்சூரன்ஸ் என்ட்ரி பற்றி பார்க்கலாம். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட்ஸில் எக்ஸ்பென்சஸ் இதில் இப்போ ஒரு 15/4/25 குழு காப்பீடு 43 சாதல்வார் செலவுகள். இதில் வந்து சங்க பங்கை வந்து இதில் போட்டுடணும். இப்போ டோட்டலாக 7,965 ரூபா கட்டியிருக்குது. அதில் பாதி வந்து குழு காப்பீடு சங்க பங்கு. நெக்ஸ்ட்டு வந்து இதே தேதியில் 68 பணியாளர் குழு காப்பீடு வர வேண்டியது. இது மூலமாக செலவு எழுதிடுறோம். இது வந்து பணியாளரோட பங்கு. ஸோ விபரத்தில் நான் புள்ளி மட்டும் வச்சுட்டு என்ட்ரு தட்டிடுறேன். நெக்ஸ்ட்டு இதை எப்படி நம்ம வர வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சம்பளத்தில் நம்ம பிடித்தம் பண்ணுவோம். ஸோ அக்கௌண்ட்ஸில் 6ஆம் நம்பர் கேஷ் புக் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போயிட்டு 30ஆம் தேதி சேம் ஹெட்லேயே வர வைக்கணும். 68 பணியாளர் குழு காப்பீடு வர வேண்டியதில் 39/82/50 வரவு. வேறு ஏதாவது பிடித்தங்கள் இருந்துச்சுன்னா அந்த பிடித்தங்களை வந்து வர வச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பண்டிகை முன்பணம், பணியாளர் பண்டிகை முன்பணம் வந்து ஒரு 2000 ரூபா வர வருது. ஸோ இதெல்லாம் பிடித்தம். இதை டோட்டலாக ஊதியம் மற்றும் படிகளில் செலவு எழுதிடணும். 59/82/50 செலவு பக்கம். நான் விபரத்தில் புள்ளி வச்சுருக்கேன். நீங்கள் விபரம் எதாவது கொடுக்குறதுனா கொடுத்துக்கோங்க, இல்லை மந்த்து கொடுக்குறதுனா மந்த்து கொடுத்துக்கலாம். 04/2025 அந்த மாதிரி கான்செப்டில் கொடுத்துக்கலாம். ஸோ வரவும் டேலி ஆகிடுச்சு, செலவும் டேலி ஆகிடுச்சு. சேமிப்பு. இப்போது இந்த ஹெட்டு டேலி ஆச்சான்னு பார்க்குறதுக்கு அக்கௌண்ட்ஸில் அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸில் வெரிஃபை லெஜர் இதுக்கான ஷார்ட்கட் வந்து Ctrl+F. இதில் மெனுவில் போய் எடுக்கலாம். கீபோர்டில் Ctrl+F ப்ரெஸ் பண்ணாலும் இந்த இது வந்துடும். இதில் 68ஆம் நம்பர் லெஜர் கொடுத்து என்ட்ரு. 15ஆம் தேதி செலவு எழுதணும். 30 நாளில் வர வந்துடுச்சு. ஸோ பேலன்ஸ் வந்து 0 ஆகிடுச்சுங்கிறத இங்கே நம்ம செக் பண்ணிக்கலாம்.